வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு உளுத்தம்பருப்புல முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரை கப் அளவு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை 2 முறை அலம்பிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூடு ஆறுனதும் இதை மிக்சியில் போட்டு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க. அரைச்ச விழுத நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அதில் 1 டீஸ்பூன் ஒயிட் செசமி சீட் வெள்ளை எள்ளு, அரை டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 கப்பு அரிசி மாவை ஆட் பண்ணுங்க. இப்போ இதில் நான் 2 கப் அரிசி மாவு, கடையில் விற்கிற அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சிக்கோங்க. இதை நல்லா நாம் இப்போது பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் பிசைஞ்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், முறுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்படும், தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் நான் காரத்துக்கு 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் பேனில் எண்ணெயை காய வச்சு நாம் இப்போ முறுக்கு பிழியலாம். வாங்க. பாருங்க, முறுக்கு இந்த மாதிரி தாங்க பிழியணும். உங்களுக்கு நான் பிழிகிறது எப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி எண்ணெயில் காஞ்சதும் இந்த மாதிரி பிழியணும். உங்களுக்கு அது பிழிகிறது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு அச்சில் மாவை இந்த மாதிரி உள்ள அமுத்திட்டு இந்த மூடியை வச்சு டைட் பண்ணணும். வாங்க, நான் டைட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், கொதிக்கிறது அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒன்றா திருப்பி போடணும். இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா செவந்த பிறகு நாம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. 2 பக்கமும் நல்லா செவந்த பிறகு நாம் இதை எடுத்துருவோம். உங்களுக்கு என்ன டிசைனில் பிடிக்குதோ, எந்த அச்சில் பிடிக்குதோ நீங்கள் அதில் முறுக்கு பிழிஞ்சிக்கோங்க. பாருங்க, இந்த அச்சில் தான் பிழிய போகிறேன். இப்போ நான் இதை ஒரு தட்டில் பிழிஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. இதை நான் எண்ணெயில் அப்படியே நேரடியாகவே பிழிவேன். நீங்களும் அதே மாதிரி செய்யலாம். கை மட்டும் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஜல்லிக்கரண்டிக்கு பின்னாடி பிழிஞ்சு கூட அதை அப்படியே எண்ணெயில் விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி காயிற எண்ணெயில் நான் அந்த முறுக்கு பிழிகிற அச்சிலேருந்து முறுக்கு பிழிய போகிறேன். வாங்க. முறுக்கு பிழிஞ்சாச்சு. எண்ணெய் கொதிச்சது அடங்கினதும் நான் திருப்பி போடுவேன். எண்ணெய் கொதிக்கிறது அடங்கி போயிடுச்சு. இப்போ நாம் இதை திருப்பி போடலாம். திருப்பி போட்டுட்டு செவந்ததும் நாம் எடுத்துடலாம். முறுக்கு வெள்ளையாக தான் எடுக்கணும், சரிங்களா? ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் அது செவந்து இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் செவந்து தான் எடுப்பேன். அதனால் உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துருங்க. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இதில் பட்டர் எதுவுமே போட தேவையில்லை. வெறுமே உளுத்தம் மாவு தான். உளுத்தம்பருப்பை ஊற வச்சு வேக வச்சு போட்டிங்கன்னாலே நல்ல கிறிஸ்பியான முறுக்கு நமக்கு ரெடியாக கிடச்சிடும். நான் எடுத்த உடனே இது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. நான் எண்ணெயிலேருந்து எடுத்துடுறேன். அவ்வளோதான், முறுக்கு ரெடி. செஞ்சு பாருங்கள், இது நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே செய்யலாம். அதனால் எதுவும் ஊற வச்சு அரைக்கணும் அப்படிலாம் இல்லை. மாவெல்லாம் கடை மாவுலேயே செய்யலாம்.